Hello viewers, so welcome back to Mr. Bookflix. ஸோ இன்னைக்கு நம்ம கெஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாமா? இடையில வந்து புக்ஸ் படிக்கிற ஹேபிட் எனக்கு இல்ல, பட் இடையில வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த புக் ரெஃபர் பண்ணி படிச்சாரு. ஸோ அந்த புக் அதுக்கப்புறம் படிச்சதுக்கு அப்புறம் லைஃப்ல ஃபுல்லா ஆட்டிடியூட் எல்லாமே மாறி. எஸ், ஸோ அந்த ஸ்டூடெண்ட் தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்காரு நம்ம கெஸ்டா, ஜெகதீஸ்வரன் சின்னையா. இவர் என்ன பண்றாருன்னா ஃபினான்ஷியல் ரிஸ்க் மாடல் டெவலப்பிங் அப்படின்னு நமக்கு ஒரு புரியாத விஷயத்த வந்து பண்றாரு. அதுவும் என்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவரை வெல்கம் பண்ணிடலாமா? எஸ் ஜெகதீஷ், வெல்கம் டு மிஸ்டர் புக்ஃப்ளிக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. கரெக்ட். சோ இன்னைக்கு நீங்க தான் மிஸ்டர் புக்ஃப்ளிக்ஸ். சோ என்ன புக்க பத்தி பேச போறோம் ஜெகதீஷ்? ஓகேண்ணா, இன்னைக்கு நம்ம பேச போற புக் வந்து ஸ்மால் திங்ஸ் லைக் தீஸ்ன்னு சொல்லி கிளேர் கீகன் எழுதின ஒரு நாவலா, ஒரு ஷார்ட் நாவல் மாதிரி. ஓகே. இது பேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 110 பேஜஸ் அவ்வளவுதான் இருக்கும். ஷார்ட் நாவல் தான். இதோட ஜான்ரா வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன். ஓகே. சோ இவர் ஆத்தர் என்ன பாத்தீங்கன்னா அயர்லாந்துல இருந்து வந்திருக்காங்க. சோ நம்ம இந்தியன் கல்ச்சர், நம்ம இந்தியால இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், அயர்லாண்டுக்கும் இதுக்கும் ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்கு. சோ அந்த ஒரு சென்டிமெண்டோட அப்புறம் அங்க இருக்கிற கதை எல்லாமே ஒரு இன்டர்நேஷனல் ஆடியன்ஸ்க்கு தெரிவிக்கிற ஒரு ஆத்தரா தான் இவங்க இருக்காங்க. 5 years ஒரு 10 years ஃபுல்லா ஷார்ட் ஸ்டோரிஸ் மட்டுமே எழுதி அப்புறம் நாவலுமே ஷார்ட் நாவலா தான் இருக்கும். ஒரு 110 பேஜஸ் 150 பேஜஸ் இந்த மாதிரி தான். ஓகே ஓகே. சோ அதனால நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பெரிய புக்கா இருக்காது, சின்ன சின்ன புக்கா டக்குன்னு முடிச்சு அடுத்த புக்கு போயிடலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க ஏன் மிஸ்ஸுக்கு வந்து புக்கு கொடுத்தீங்க? அந்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க நீங்க. ஏன்னா இதுல வந்து டீச்சர்ஸ் தான் வந்து நமக்கு வந்து புக்கு கொடுத்து தயவு செஞ்சு படிங்கடா, வாழ்க்கையில முன்னேறுகளா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சார் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா மேம்க்கு வந்து ஒரு புக்கு கொண்டு கொடுத்தீங்க. அதனுடைய ஸ்டோரி பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த புக்குள்ள சொல்லுங்க. அதை பத்தி என்ன விஷயம்? நான் ஆக்சுவலி புக்ல ரொம்ப படிச்சது இல்லைண்ணா. நான் ஸ்கூல் புக், அகாடமிக் புக்ஸ் இருக்கும், படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுறோமா மார்க் எடுக்கிறோமா அவ்வளவு இது மாதிரிதான் இருந்துச்சு. சரி. ஆனா ஒரு 9th ஸ்டாண்டர்ட் அப்போ வந்து எனக்கு வந்து பொயட்ரி மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நான் ரொம்ப கேவலமா எழுதுவேன். ஆனா ஒரு ஏக்கம் இருக்கும்ல, நம்ம நல்லா எழுத மாட்டோமா, நம்ம படிக்கும் போதுல எனக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்போதான் நான் வந்து இந்த பொயட்ரி சம்பந்தமான புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து நமக்கு எல்லாமே அந்த ஒரு டைம் இருக்கும்ல, செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 9th ஸ்டாண்டர்ட்ல தான் ஆரம்பிக்கிறேன். ஆமா, என்ன புக் ஸ்டார்ட் பண்ணாலே வந்து அப்படிதானே எடுப்போம். ஆமா, நம்ம முன்னேற்றிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். பண்றோமா இல்லையோ அது ரெண்டாவது விஷயம், பட் நம்ம படிப்போம். சோ அப்ப அந்த புக் எனக்கு வந்து ஈஸியா நான் 100 feet ரோட்ல தான், நம்ம காந்திபுரம் 100 feet ரோட்ல தான் அங்க ஒருத்தர் வந்து செகண்ட் ஹேண்ட் புக்ஸ், லோ பிரைஸ் புக்ஸ் விற்க எனக்கு ஒரு கான்டாக்ட் கிடைக்கும். சோ அவரை மீட் பண்ணி அப்புறம் அவர் புக்ஸ் அவரே ரெக்கமெண்ட் பண்ணுவார். நான் போய் நிப்பேன், நான் ஏதாச்சும் ஒரு புக் கொடுக்கணும்னா அவரு ஒரு கொடுப்பாரு, இந்த தம்பி படிச்சுக்கோ. ஆமா. சோ அப்படியே படிக்க ஆரம்பிச்சு அப்புறம் வந்து ஈவினிங் ஆனா ஒரு மணி நேரம் வந்து ஸ்கூல் பஸ்ல தான் டிராவல் பண்றது. அப்படி இருக்கும்போது மேம் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, அவங்க முன்னாடி ஃப்ரண்ட்ல வந்து டீச்சர்ஸ் உட்காந்துருப்பாங்க, பேக் சீட் நம்ம பசங்க எல்லாம் ஃபன் பண்றது உட்காந்துருப்போம். அப்படி ஒரு டைம் எனக்கு அதான் ஞாபகம் இருக்கு. அப்படி ஒரு டைம் நாங்க பேசிட்டு இருக்கும்போது நான் சும்மா மேம்கிட்ட பேசுறேன். அப்ப வந்து மேம் கூட ரொம்ப க்ளோஸ். எனக்கு வந்து மேம் வந்து 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து தெரியும். 3rd ஸ்டாண்டர்ட்ல ஜாயின் பண்றேன், அப்பல இருந்து எனக்கு மேம் தெரியும். சோ அப்ப வந்து நான் மேம்கிட்ட சும்மா சொல்றேன், இந்த புக் இருக்கு மேம், படிச்சா நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா அப்படியே சொல்லி ரொம்ப கேட்டுட்டு அப்ப நான் ஷேர் பண்ணேன், மேம் நீங்களும் படிங்கன்னு சொல்லி. அவங்க வந்து அன்னைக்கு வந்து முதல்ல ஸ்கூல் புக்கை படி, அதுக்கப்புறம் இந்த புக்கை படிப்பியாவா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா வந்து மேபி நம்ம அப்படியே அவங்களோட கைடன்ஸ் வந்து அந்த டைம்ல கரெக்டா இருந்து. அது ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சதுன்னே சொல்லுவேன். இந்த புக்கு இன்னும் 2 புக்ஸ் எழுதியிருக்காங்க. அது எல்லாமே வந்து வெல் ஸ்ட்ரக்சர்டா இருக்கும், எப்படி ஆரம்பிக்கணும் எங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப அது மட்டும் இல்லாம இவங்க வந்து அயர்லாந்துல இருந்து அப்புறம் அமெரிக்கா போயிட்டாங்க சின்ன வயசுல இருந்து. சோ அங்க இருந்து திரும்ப அயர்லாந்து வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த அயர்லாந்து ஹிஸ்டரி என்ன நடந்துச்சு அது நமக்கு இருக்கும், நம்ம எங்க பிறந்து வளர்ந்தோமோ இவங்க புக்ஸ் எல்லாமே அதுதான் ரிஃப்ளெக்ட் பண்ண. நான் படிச்சது ஒரு புக் தான் இந்த ஆத்தரோட, இதை வச்சு நான் சொல்றேன். அந்த அயர்லாந்து அந்த ஐரிஷ் கல்ச்சர் தான் ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி. சோ இன்னொரு இம்பார்ட்டன்டான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இவங்க எப்படி இந்த புக் எழுத ஆரம்பிக்கிறாங்கன்னா 2005ல ஒரு ரிப்போர்ட் வருது. ஃபர்ன்ஸ் ஆர்டிக்கல் எழுதுன ஏதோ அந்த வெப்சைட்ல வர ஒரு ஆர்டிக்கல் போல. அப்ப படிக்கிறாங்க 2005ல படிச்சுட்டு. நான் ஸ்பாயிலர் பண்ண விரும்பல இந்த புக்ல, ஏன்னா அது ஒரு மைய கருத்து மாதிரி அந்த ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி அவங்க ரீட் பண்றாங்க. 2005ல
ரீட் பண்ணிட்டு அப்படியே அவங்க மனசுக்குள்ளேயே அப்படியே இருந்திருக்கு. இவங்க எழுத ஆரம்பிச்சு ரிலீஸ் பண்ணது இந்த நாவல் வந்து 2021. ஓகே. சோ லிட்டரலா ஒரு 15 இயர்ஸ் கேப் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா தெரியல. அந்த கேப் எடுத்துக்கிட்டாங்க அவங்க. ஏன்னா அது ஒரு இன்டர்வியூல தான் நான் இது பார்த்தேன். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஆர்டிகல் படிச்சுட்டு அது எனக்கு வந்து மனசுக்குள்ள அப்படியே தேங்கி தேங்கி உள்ளே இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப நாளா அப்படி உள்ளே இருந்திருக்கு. ஒரு டைம்ல 2017-18 எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல என்னால உள்ள வச்சிருக்க முடியாது, நான் வெளியே கொட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இதுதான் ரைட் டைம் போல உள்ள இருக்க. ஏன்னா அந்த ஆர்டிகிளே ஒரு கேரக்டர் மாதிரி ஏதோ வரும், அதான் இன்ஸ்பயர் ஆகி இவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேலே என்னால உள்ள வச்சிருக்க முடியாது அப்படின்னு அவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஷார்ட் நாவலா இருந்தாலுமே அந்த நிறைய கேரக்டர்ஸ் வருது. இது வந்து எந்த டைம் பீரியட்லனா 1980s. 1980s. சோ ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன். சோ அங்க இருக்க ஒரு நடந்த விஷயங்கள்ல அங்க இங்கேயும் கனெக்ட் பண்ணி இவங்களா ஒரு ஃபிக்ஷன் மாதிரி இவங்க ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி அதை சுத்தி ரன் ஆகுற மாதிரி அப்படியே செட் பண்ணி 2 பிளாட் வச்சுக்கோங்களேன். ஒரு மெயின் கேரக்டர் ஹீரோவோட ஒரு அவனோட சர்ச் இருக்கும் லைஃப்ல. அப்புறம் வந்து நான் சொன்ன அந்த மெக்டலின் அந்த சர்ச் அந்த இன்ஸ்டிடியூஷன் அவங்களோடது ரெண்டும் மீட் ஆகி இவன் என்ன டெசிஷன் எடுக்கிறான், ஹீரோ என்ன டெசிஷன் எடுக்கிறான். ஹீரோ அவங்க என்னன்னா ஏஜ் 40ல வந்து அவங்க பிசினஸ் பாத்தீங்கன்னா கோல் மர்ச்சன்ட் மாதிரி. சோ கோல் எடுத்து அவங்க இருக்கிற மத்த சின்ன சின்ன ஸ்மால் மீடியம் ஃபார்ம்ஸ்ல இருக்கும், அவங்களுக்கு வந்து கோல் சப்ளையர் மாதிரி. சோ இதுதான் அவர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவங்க ஃபேமிலின்னு பாத்தீங்கன்னா 5 குழந்தைகள் இருக்கு நினைக்கிறேன். பெண் ஃபுல்லா பொண்ணுங்க தான். 5 daughters 4 daughters இருக்காங்க. சோ ஒய்ஃப் குழந்தைங்க. இதுதான் ஒரு ஒரு நல்ல ஃபேமிலி. ஒரு பிசினஸும் என்னன்னா அங்க இருக்கிற சிச்சுவேஷன் அயர்லாண்ட்ல அப்போ இப்போ பாத்தீங்கன்னா 1980s அப்போதான் பீக் அன்எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி அயர்லாண்ட்ல. ஒரு 15 to 20% கூட இருக்குன்னு சொல்றாங்க சில பேர். 20% அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்போதான் வந்து அயர்லாண்ட்ல இருந்து நிறைய பேர் வந்து வேற கண்ட்ரீஸ்க்கு போறாங்க புலம்பெயர்ந்து. இந்த மாதிரி சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இவர் பாத்தீங்கன்னா ஒரு கோல் மர்ச்சன்ட். இவர் பிசினஸ்மே எப்படி இப்போ இப்படிக்கும் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு, இனிமேல் எப்படி போகும்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு டைம்ல அதுவும் கரெக்டா ஸ்டோரி எப்ப நடக்குதுன்னா 1985 நினைக்கிறேன். கரெக்டா 85 கிறிஸ்துமஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. டிசம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் போற மாதிரி. சோ எல்லாமே எல்லாம் அந்த கிறிஸ்துமஸ் நோக்கி தான் கதை ஆயிட்டு இருக்கு. ஃபேமிலி எல்லாருமே வந்து அந்த கிறிஸ்துமஸ்க்கு நம்ம எப்படி ஒரு ஆரவாரத்தோட மூட்ல இருக்காங்க. ஆமா, நம்ம ஊர்ல தீபாவளி மூடு மாதிரி. ஒரு குழந்தை வந்து ஸ்கூல்ல பாட்டு பாடுறது, இன்னொருத்தவங்க மியூசிஷியன் நினைக்கிறேன் அந்த மாதிரி. சோ ஒன்னும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அந்த சாண்டா கிளாஸ்க்கு அந்த கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்கல்ல. சோ இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து குழந்தைங்களுக்கு என்ன வாங்கி தரலாம், சோ அது போயிட்டு இருக்கு. கேக் என்ன கேக் செய்யலாம், அந்த மாதிரி அந்த ஒரு இதுல போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல தான் இவரோட பாஸ்ட் வந்து அப்படியே ஹாண்ட் பண்ண ஆரம்பிக்குது. கோல் சப்ளை பண்றதுக்காக இவரு வந்து அந்த மெக்டலின் இன்ஸ்டிடியூஷன் அங்க போறாரு. கரெக்டா சொல்லணும்னா மெக்டலின் லாண்ட்ரிஸ் பேரே மெக்டலின் லாண்ட்ரிஸ் தான். அங்க போய் இவர் கோல் சப்ளை பண்ணும்போது அங்க ஒருத்தவங்க பாக்குறாங்க. அப்போ தெரிய வருது என்ன பண்ணலான்னு. அது வேற இவரை உறுத்த ஆரம்பிக்குது அப்படியே சைட் பை சைடு. ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்க என்ன பண்ணலாம். அந்த ஒரு தடுமாற்றம் எது கரெக்ட், என்ன இது இந்த சொசைட்டி நம்ம என்ன பார்க்கும் எப்படி பார்க்கும். ஏன்னா அவருமே வந்து ஒரு என்ன சொல்றது அப்ப இருக்கிற சமயத்துல ஒரு வெல் ரெப்யூட்டட் பேக்ரவுண்ட்ல இருந்து வரல. ஏன்னா அவங்க அம்மா வந்து மேரேஜ் ஆகாம குழந்தை பெற்றுக்கிட்டு அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது அது வேற இவரை ஹாண்ட் பண்ணுது. அது ஒரு பர்சனல் ஒரு விஷயம், ஃபேமிலி அது ஒரு போயிட்டு இருக்கு. இவரு இப்படி பண்ணா இன்னும் மோசமாயிடுமோ. அது மட்டும் இல்லாம இவருக்கு இருக்கிறது எல்லாமே குழந்தைங்க, பெண் குழந்தைங்கள்னால. அது எப்படி சொல்றது 1980s 85ல இப்போ இருக்கிற கூட நம்ம வந்து ஓகே நம்ம லிபரலா இருக்கோம் பேசி அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிக்கலாம். அந்த டைம்ல அந்த கேரக்டர் என்ன பண்றாங்க அப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. சோ இந்த மாதிரிதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே இதுதான் வந்து இந்த புக்கோடைய கோர். மெயின் கருத்து வந்து அன்பு, லவ் தான். ஒரு மிடிவியல் டைம்ல ஒரு 12th century கரெக்டா தெரியல. அப்ப என்னன்னா ஒரு 2 ஸ்டாச்சு வச்சுக்கோங்க ஓகேவா. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்ல ஒரு பொண்ணு ஒரு பையன் அந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு செஞ்சிருக்காங்க. அது என்ன 2 பேர்த்தோட கையும் கோர்த்து இருக்கும். அவ்வளவுதான். அது வந்து அப்போ அந்த டைம்ல செய்யும் போது எல்லாமே கிளியரா ஒவ்வொரு டீடைலா இன்டிகேட்டா எல்லாமே பண்ணிருக்காங்க. ஆனா டைம் ஆக ஆக அந்த ஒரு என்ன சொல்றது காலத்தால சில அழிஞ்சு போகும், நமக்கு தெரியாது. இப்போ பிரமிட் எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அப்படியே இதாகும்ல. ஆனா என்னன்னா கடைசியில அந்த கை கோர்த்தது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஓகேங்களா. சோ என்னன்னா அவர் என்னன்னா கடைசி அந்த போயம்ல கடைசியில எழுதியிருப்பாங்கன்னா வாட் வில் சர்வைவ் ஆஃப் அஸ் இஸ் லவ்.
நம்ம கிட்ட இருந்து எது பிழைக்கும்னா அது அன்பு மட்டும் தான் பிழைச்சு போகும், அடுத்த இதுக்கு போவோம். ஓ ரைட் ரைட் ரைட். அவர் ஒரு காரணத்துக்கு எழுதியிருப்பாரு. ஆனா இந்த ரைட்டர் வந்து அதை சொல்லியிருக்காங்க. அதை எடுத்து அந்த போயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடைசியில இவரும் இந்த பில் ஃபர்லாங் நம்ம கேரக்டருமே அவர் என்னன்னா, அவருக்கு சின்ன வயசுல ஒருத்தர் அன்பு செலுத்துறதுனால எந்த ஒரு தேவையுமே இல்லாம இருக்கும்போது வாலண்டியரா ஒருத்தர் வந்து அன்பு செலுத்திருக்காருன்னா, இப்ப இவரும் அதானே 40 வயசுல வந்து இன்னொருத்தருக்கு அது காமிக்கிறாங்கன்னா, சோ நம்ம கிட்ட இருந்து மூவ் ஆகணும்ல. அந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு நம்ம அத சொல்லலாம் இல்லையா? ஓகே, நல்ல புக் படிக்க வேண்டியதுன்னா புக்கர் பிரைஸ்க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கு. ஓகே. சோ வந்து சில நாவல்ஸ்லாம் வந்து வருஷம் புக்கர் பிரைஸ்க்கு கொடுப்பாங்க. ஓகே, புக்கர் பிரைஸ். புக்கர் பிரைஸ். ஓகே ஓகே. சோ இது எப்படின்னா, ஆக்சுவலி என்னன்னா ரைட்டர்ஸ்க்கு இந்த நோபல் பிரைஸை விட இதுதான் ரொம்ப மெயின். ஓஹோ. சோ அவங்க வந்து இதுதான் நாவல் ரைட்டர்ஸ்னா புக்கர் பிரைஸ் வாங்கணும் அப்படி ஒரு கனவு இருக்கும் நிறைய பேருக்கு. சோ ஷார்ட் லிஸ்ட் ஆகுறதே ஒரு பெரிய பெருமை மாதிரி. அதுவும் இந்த ஷார்ட் லிஸ்ட் ஆகிற புக்கர் பிரைஸ், அதுவும் நினைச்சுப்பாங்களே 110 பேஜ் இருக்கிற நாவல் ஷார்ட் லிஸ்ட் ஆகுதுன்னா, அப்ப அந்த 110ல எப்படி ஒரு கண்டென்ட் இருக்கும், எப்படி ஒரு ப்ரிசைஸா எவ்வளவு அழகா இருக்கும் அந்த மாதிரி. கரெக்ட். ஸோ அந்த டெப்த் வந்து அதுல அவங்க அதை ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ் வீவர்ஸ், ஸோ இது ஒரு வித்தியாசமான கான்வர்சேஷனாகவும் அந்த புக்கை பற்றின புரிதலும் நமக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், இந்த புக்கு வந்து நமக்கு தெரியணும், டெஃபினட்டாக நீங்கள் புக்கை நீங்கள் ஓனாக படித்து செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அது இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்றத வந்து ஜெகதீஷ் சொல்கிறாரு. ஸோ நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது ஒரே விஷயந்தான், புக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரிஜினல் பப்ளிகேஷன்றது நீங்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பைரேட்டட் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பேசினது ஒரு 20 minutes 15 minutes வீடியோ எதுவா இருந்தாலுமே இதை விட ஒரு 50x 100x ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த புக்ஸ். நம்ம ஆக்சுவலா புக் படிச்சா மட்டுமே அதான். தேங்க்யூ ஜெகதீஷ். வேறொரு கெஸ்டோட மிஸ்டர் புக் ஃபிளிக்ஸை வந்து கண்டினியூ பண்ண போறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரமேஷ் ராமசாமி, மிஸ்டர் புக் ஃபிளிக்ஸ்.